யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 3வது அதிகாரத்தை உங்க வேதத்துல நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா 3வது அதிகாரம், அதுல 5 to 10 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனியுங்கள். யோனா 3வது அதிகாரம், வசனங்கள் 5 to 10 வரை. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்பது. இந்த வசனங்களை சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த வசனங்களுக்காக நான் கொடுத்திருக்கிற பொதுவான தலைப்பு நினிவேயின் மனம் திரும்புதலும் கர்த்தரின் இரக்கமும் தான் பொதுவான தலைப்பு. இந்த தலைப்பின் கீழாக 2 செய்திகளை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது 5வது வசனத்துல அந்த நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்ட உடனேயே அவர்கள் எந்த விதமான மனம் திரும்புதலுக்குள்ளாக தங்களை உட்படுத்திக் கொண்டார்கள். அவர்களுடைய மனம் திரும்புதலினுடைய தன்மையை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். 5வது வசனம் ரொம்ப தெளிவாக அதை சொன்னது. 3 காரியங்களை நாம் அதுல பார்த்தோம். முதலாவது, அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இதுவரைக்கும் தாங்க வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்கள் எல்லாம் போய் இவர் மட்டுமே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், பாவங்களை தண்டிக்கிறவர். எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக இப்பொழுது அவருடைய கோபம் எங்கள் மேல் நிலை நிற்கிறது என்பதை அவர்கள் நம்பினார்கள். இதெல்லாம் அந்த விசுவாசித்தார்கள் வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன செஞ்சாங்க? அவங்க உபவாசம் பண்ணாங்க. அவங்க உபவாசம், ஒன்னையும் குடிக்கல, ஒன்னையும் சாப்பிடல. இந்த செய்தியை கேட்ட உடனே அவர்கள் தங்களுடைய உணவெல்லாம் கூட தங்களை விட்டு தூரப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள்னு பார்த்தோம். அத்தோடு நிக்கல, அவர்கள் ரெட்டை உடுத்திக் கொண்டு தேவனுக்கு முன்பாக தங்களை மிகவும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் பார்த்தோம். 3 காரியத்தை அவர்கள் செய்தார்கள். முதல்ல அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை அவர்கள் கேட்டு அது தேவனுடைய செய்திதான் என்பதை விசுவாசித்தார்கள், கடவுளுடைய விசுவாசித்தார்கள். 2வது, அவர்கள் உபவாசம் செய்தார்கள். 3வது, அவர்கள் ரெட்டுடுத்திக் கொண்டு கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். இது மக்களிடத்திலிருந்து வந்தது. 6வதுல இருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம 2வது செய்தியாக பார்த்தோம். அரசனின் ஆச்சரியமான மனம் திரும்புதல் என்கிற தலைப்புல அந்த நினிவே பட்டணத்துல நடந்த அந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்ட அந்த பட்டணத்தினுடைய ராஜா அவனுடைய மனம் திரும்புதலையும் அந்த மனம் திரும்புதலின் விளைவாக அவன் செய்த செயல்களையும் 6ல இருந்து 9 வசனங்கள்ல பார்த்தோம். 6வது வசனம் அருமையாக அவனுக்குள்ளாக என்ன மாற்றம் வந்தது என்பதை விளக்கியது. அவன் என்ன செய்தான்? அவர் ராஜாவாக இருந்த போதிலும் இந்த நாட்டில் நடந்த இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டு இப்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய ஒரு மனிதன் வந்து நம்முடைய பட்டணத்துக்கான அழிவை பிரசங்கிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு உபவாசித்து ரெட்டுடுத்தி துக்கம் கொண்டாடி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே அங்க நேரடியாக யோனா போய் அரசன் எல்லாம் பார்த்து பிரசங்கம் பண்ணல. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அரசன் என்ன செய்யறான்?
அவன் மனம் திரும்புகிறான். அதான் ஆச்சரியம்னு பார்த்தோம். கடவுள் அங்க வல்லமையாக செயல்படுகிறார். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்கிறான். அவன் அணிந்திருந்த ராஜ வஸ்திரத்தை கலட்டி போடுகிறான். அதுக்கு பதிலாக எதை உடுத்திக் கொள்கிறான்? ரெட்டை உடுத்திக் கொண்டு அவன் சாம்பலில் உட்காருகிறான். தன் ராஜா என்கிற அந்த மகிமையை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி அதை தூக்கி எறிந்து விட்டு தானும் இப்பொழுது தேவனுடைய கோபத்திற்குள்ளாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவன் தன்னை தாழ்த்துகிறான். அடுத்து 7-9 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய நாட்டிற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறான். அது என்ன செய்தி? நாடெங்கும் மக்களும் மிருகங்களும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும்? தங்கள் பொல்லாத வழிகளை, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும். அது மட்டும் இல்ல, இவைகளெல்லாம் அவர்கள் செய்த போதும் அவர்களுடைய செயல்களினால் ரட்சிப்பு வரப்போகிறது இல்ல, தேவனுடைய சித்தத்தினால் ரட்சிப்பு வரும்னு அங்க அவன் சொல்லுகிறான். மக்களை பார்த்து நீங்க இதை செய்யுங்க, நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க. இதெல்லாம் பார்த்து இந்த கிரியைகளின் அடிப்படையில் தேவன் நம்மை ரட்சிக்காமல் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி ஒருவேளை தேவன் நமக்கு இறங்கினாலும் இறங்குவார் அப்படின்னு தேசமெங்கும் அவன் சொல்ல சொன்னதை நாம சிந்தித்து பார்த்தோம். இது அற்புதமானது, அதிசயமானது. நினிவே பட்டணத்தினுடைய அந்த மக்களும் அந்த அரசனும் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி இப்பொழுது அவர்கள் தங்களை தாழ்த்தி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் 2 கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. 2 பேர் ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிய யார் அந்த 2 பேர்னு? ஒருத்தர் பரலோகத்துல அவருடைய சிம்மாசனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் யாருன்னா இந்த செய்தியை சொன்ன யோனா. இந்த யோனாவும் எங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்னா நேரடியாக லைவா, நம்மளாவது எத்தனையோ வருடத்துக்கு பிறகு இப்படிதான் நடந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். யோனா அந்த வார்த்தைகளை பிரசங்கித்த அந்த நேரத்திலேயே அங்க நடந்த மாற்றங்கள், அவர்களுடைய மனம் திரும்புதல், அவர்களுடைய தாழ்மை, தேவனை நோக்கி அவர்கள் கதறி அழுத காரியங்கள் எல்லாவற்றையும் லைவா பார்த்துட்டு இருக்கிறார், நேரடியா பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப இந்த 2 பார்வை இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 பார்வையும் வித்தியாசமானது. கடவுள் அந்த மனிதர்கள் மனம் திரும்பின போது பார்த்த பார்வை வேறு. யோனா இவர்கள் மனம் திரும்புதலை பார்த்து இந்த மக்களை பார்த்த பார்வை வேறு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதுல கடவுளுடைய பார்வை எப்படி இருந்தது, அவர் என்ன செய்தார் என்பதை இந்த 10வது வசனம் நமக்கு சொல்லுதுங்க. 4வது அதிகாரம் யோனா இதெல்லாம் பார்த்து என்ன செய்தார் என்பதை விளக்குகிறார். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 10வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10வது வசனம் கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறது. இந்த பொதுவான தலைப்பு பாத்தீங்கன்னா நினிவேயின் மனம் திரும்புதலும் கர்த்தரின் இரக்கமும். அந்த நினிவேயின் மனம் திரும்புதல 2 செய்தியாக நாம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அவர்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து கர்த்தர் எப்படி இறங்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 10வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த வசனம் தான் கர்த்தருடைய இரக்கத்தை அற்புதமாக விளக்குகிறதாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். 2 விதமான பார்வை. நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினத 2 விதமான பார்வையோடு இங்க நம்ம பார்க்கிறோம். ஒன்னு கடவுள் எப்படி பார்த்தார், இன்னொன்னு யோனா எப்படி பார்த்தார். யோனா எப்படி பார்த்தார் அடுத்த 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் எப்படி பார்த்தார் அங்க பாருங்களேன். இந்த வசனத்துல தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து பார்த்து எங்கிருந்து தேவன் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்? தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. இந்த பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. வானங்களும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் அவர். இங்க இந்த பட்டணத்துல நடக்கிற இந்த செயல்கள் எல்லாவற்றையும் அதை பார்த்து கொண்டிருக்கிறவராக அந்த தேவனே இருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவன் மனம் திரும்புகிற பாவிகள் மீது வெளிப்படுத்துகிற
அவருடைய இரக்கத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ரொம்ப அற்புதமான வசனம். மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவிக்கும் கடவுள் எப்படிப்பட்ட இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை விளக்குகிற அற்புதமான வசனம். வேதம் முழுவதிலேயுமே கடவுளுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறது. கடவுள் இரக்கம் உள்ளவர். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அப்படிதான் ஜெபம் பண்றோம். தேவனே, நீர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எனக்கு இறங்கி எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நீர் செய்திருக்கிறீர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ண மாதிரி இந்த வருஷம் முழுவதுமாக, இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாள், இந்த வருஷம் முழுவதுமாக தேவன் நமக்கு இறங்கி பாராட்டின நன்மைகளை நினைத்து 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 நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லலாம். அவ்வளோ இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இரக்கம்னா என்ன தெரியுமா? இரக்கம்னா என்ன தெரியுமா? நம்ம பார்த்தோம்ல, கடவுளுடைய குணாதிசயங்கள்னு 22வது வருஷம் முழுசு நம்ம பார்த்தோம். அதுல இரக்கம்னா என்னன்னா, ஒருவன் செய்த பாவத்துக்கான தண்டனைய தடுத்து நிறுத்துகிற கடவுளுடைய குணாதிசயம் தான் இரக்கம். நாமெல்லாம் செய்திருக்கிற அந்த பாவத்துக்கான தண்டனை கடவுளிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. அந்த கோபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய கடவுளுடைய குணம் தான் இரக்கம். இங்க அதான் வெளிப்படுது. அந்த நினிவே மக்கள் அழிவுக்கு பாத்திரவான்களாக பாவங்களை செய்திருந்த போது தேவன் அவர்களை அழிக்க அவர் தீர்மானித்திருந்தார். அந்த செய்தியும் அவர்களுக்கு போய் சேர்ந்தது. ஆனா அவர்கள் மனம் திரும்பினதை பார்த்த பிறகு அந்த தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அந்த இரக்கம் என்பது அவருடைய கோபத்தை தடுக்கிற, இறையல் பூர்வமாக அந்த வார்த்தை, அதை தடுத்து நிறுத்துகிற கடவுளுடைய குணாதிசயமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த 10வது வசனத்தை 2 குறிப்புகள்ல பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு கர்த்தரின் இரக்கம். கர்த்தரின் இரக்கம் 2 தலைப்புகள்ல இதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது தலைப்பு என்னன்னா, கர்த்தரின் இரக்கம் ஏன் வெளிப்பட்டது? ஏன் வெளிப்பட்டது? கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் என்றால் அதுக்கு காரணம் என்ன? ஏன் அவர் இறங்கினார்? அது முதல்ல பார்க்க போறோம். 2வது, அவர் தமது இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்தினார்? முதல்ல காரணம் என்ன, அவருடைய இரக்கத்துக்கு என்ன காரணம், 2வது அவர் அதை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 காரணங்களையும் தான் இந்த 10வது வசனம் விளக்குகிறது. முதலாவது குறிப்பை பார்க்கலாம். கர்த்தரின் இரக்கம் ஏன் வெளிப்பட்டது? அதுக்கான காரணம் என்ன? அந்த வசனத்தினுடைய முற்பகுதி சொல்லுது பாருங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. இப்படிதான் வேதம் படிக்கணுங்க. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்புலையும் வேத தியானத்திலையும் ஒரு வசனத்தை வாசிக்கிற போது அதை நிறுத்தி நிதானித்து வாசித்து அந்த வசனத்துல சொல்லி இருக்கிற சத்தியங்கள் எல்லாம், உண்மைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு அந்த வசன பகுதிகளை சிறிது சிறிதாக பிரித்து நீங்களே சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கான பதில அந்த வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற போதுதான் அந்த சத்தியம் நமக்கு தெளிவா புரியும். பாருங்க, இது என்ன அவ்வளவு கடினமான ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம், அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு எக்ஸெஜீசிஸா செஞ்சோம். எக்ஸெஜீசிஸ்னா உட்பொருள் விளக்க முறைன்னு சொல்லுவோம். வசனத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அதை படிச்சு புரியுறது. ரொம்ப டாக்டரினலா தியோலஜிக்கலா செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த வசனத்தை பார்த்த போதே இது சாதாரணமாகவே வருது. உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஸ்கூல்ல, இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா, பள்ளிக்கல்வித்துறை, அதுல இந்த மெட்ரிக் ஸ்கூல் இருக்குல்ல, மெட்ரிக்ல ஸ்டேட் போர்டு, அதுல தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு 2 கொஸ்டின் வரும். அது கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர்ல இருந்து நீங்க கேள்வி கேட்கணும். ராமு மாம்பழம் சாப்பிட்டான் ஒரு வாக்கியம் கொடுத்து இதற்கான கேள்வியை எழுது. இந்த கேள்வி என்ன? ராமு எதை சாப்பிட்டான்? நிறைய கேள்வி நம்ம கேட்கலாம். நேரடியாக இங்க ஒரு கேள்வி. இப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, வேதத்தை படிக்கும் போது இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் எல்லாம் நம்ம பார்த்து 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 நம்ம வேதத்தை படிக்கலாம். இப்ப இங்க கேட்கிற கேள்வி என்ன? கர்த்தரின் இரக்கம் ஏன் வெளிப்பட்டது? கர்த்தர் அவர்களுடைய மனம் திரும்புதலை பார்த்தார், அதனால் அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நினிவே மக்கள், ராஜா உட்பட அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனம் திரும்புதலும்
கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக இருந்தது. அந்த பார்த்து என்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தமான வார்த்தை. கர்த்தர் அதை பார்க்கிறார். அவருடைய சிம்மாசனத்திலிருந்து அங்க நடக்கிற அந்த ராஜாவினுடைய மனம் திரும்புதல், அவருடைய செயல்கள், நினிவே மக்களுடைய மனம் திரும்புதல், இவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அது அவருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் அன்றைக்கு தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை அழித்து போடாதேயும் என்று அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அழிவு வரப்போகிறதே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே என்று அந்த தேவனை நோக்கி அபயமிட்டு ஓலமிட்டு கொண்டு கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய கதறுதல் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. எதை செய்வதற்காக யோனாவை நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் அனுப்பினாரோ அது அந்த நாளில் அந்த பட்டணத்தில் நிகழ்ந்தது. அதை பார்த்து தேவன் ஆனந்தித்தார், சந்தோஷப்பட்டார். இதைத்தான் அவர் எதிர்பார்த்தார். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதைத்தான். மனம் திரும்புதல தான் எதிர்பார்க்கிறார். ஜஸ்டிபிகேஷன் சொல்றத கடவுள் ஒருபோதும் எதிர்பார்க்கிறது இல்லைங்க. அவர் கர்த்தரை வந்து அருவருக்கிறார். கவனிங்க, இது ஒரு முக்கியமான இம்ப்ளிகேஷன், இது ஒரு பாடம். நினிவே பட்டணத்து மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு பாடங்கள் நம்ம கத்துட்டு வரோம். இது ஒரு பாடம். உங்களுடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிற போது அந்த பாவங்களுக்கு சாக்குமோக்கு சொல்லி அதை சமாளிக்க பாக்குறீங்களா, அல்லது அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறீர்களா? தான் முக்கியம். கடவுள் உங்க பாவங்களை உங்களுக்கு உணர்த்தி அதை வெளிப்படுத்துகிற போது நீங்க அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவோம்ல, தன்னை நியாயப்படுத்தக்கூடிய செயல்கள்ல ஈடுபட்டா கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பானது. இந்த நினிவே பட்டணத்து மக்கள் கூட சொல்லிருக்கலாமா இல்லையா? காரணம் சொல்லிருக்கலாமா இல்லையா? என்ன காரணம் சொல்லிருக்கலாம்? ஆண்டவரே, இப்பதான் நீங்க முத எங்களுக்கு உங்களுடைய செய்தியை கொண்டு வர்றீங்க, கொஞ்சம் காலம் கொடுங்க, நாங்க மனம் திரும்புறோம், இதுவரைக்கும் எங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி வந்தது இல்ல சொல்லிருக்கலாமா இல்லையா? நம்முடைய பார்வையில பார்த்தா அது ஒரு நியாயமான காரணமாவும் இருக்கா இல்லையா? அவங்க இது வரைக்கும் கேள்விப்படல, கடவுளை பத்தி கேள்விப்படல, கடவுளுடைய வழிகள் அவங்களுக்கு தெரியாது. அவன் தன்னுடைய இருதயத்தின்படி பாவத்தை குறித்த உணர்வே இல்லாம வாழ்ந்திருக்கிறான். சடுதியாக ஒரு பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறீங்களே, ஆண்டவரே கொஞ்சம் எங்களுக்கு காலம் கொடுங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாத்திக்கிறோம். இந்த கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறோம்னு ஒரு டான்ஸ் ஆடுவோம் பாத்தீங்களா, அது ஒரு நாளும் மாறாதுங்க. எங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது? மாற்றம் இன்னைக்கு வரணும், இப்ப வரணும். அதுல ஒரு தீர்க்கமான ஒரு உறுதி வேணும். இந்த நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பும் போது முதல்ல நாங்க என்ன செய்யறோம்? எங்க விக்கிரகங்கள் எல்லாம் ஒழிச்சிடுறோம், அப்புறமா அந்த ஆராதனைகள் எல்லாம் விட்டுறோம், எங்க வாழ்க்கை முறையெல்லாம் அப்புறம் மாத்திக்கிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாத்திட்டு நாங்க வர்றோம். ஆண்டவரே, 40 நாள் இருக்குல்ல, 40 நாள் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வர்றோம்னு அவங்க செஞ்சாங்க இல்ல. மனம் திரும்புதல் அங்க அதிரடியாக அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது. ஒரு தீர்க்கமான முடிவு, ஒரு உறுதியான முடிவு. இந்த ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், இப்படி நான் கொஞ்ச நாள் வாழ்வேன், அப்படி கொஞ்ச நாள் வாழ்வேன், இதெல்லாம் இந்த இருவாழ்வித்தனமா வாழக்கூடாதுங்க. அதுவும் கிறிஸ்தவர்களாக இருவாழ்வித்தனமா வாழ்ந்தா அது அழிவுதான். இருவாழ்வினா என்னது? நீர்லயே வாழும், நிலத்திலேயே வாழும். நம்ம நீர்ல வாழ முடியுமா? மனுஷனா நம்ம நீர்ல வாழ முடியுமா? முடியாது. நிலத்துலதான் வாழ முடியும். இப்ப வேதம் என்ன சொல்லுது அதன்படிதான் வாழணும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கொஞ்சம் கடவுளுக்கும் கொஞ்சம் பிசாசுக்கும் கொடுத்து வாழலான்னு வாழ முடியுமா? முடியாது. 2 எஜமான்களுக்கு ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றவனை பகைப்பான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அவர் பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப மனம் திரும்புதல் வந்தா அந்த மனம் திரும்புதல் ஒரே நேரத்துல உண்மையான மனம் திரும்புதலாக, உறுதியான மனம் திரும்புதலாக அது இருக்கணும். அப்படிப்பட்ட மனம் திரும்புதலைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவருடைய செய்தியையும் உங்க காதுகள்ல கொண்டு வந்து சேர்க்கிறார். பாருங்க, இங்க நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினது கர்த்தருடைய பார்வைக்கு எத்தனை பிரியமாக இருந்தது தெரியுமா? அவர் அன்றைக்கு எதை எதிர்பார்த்து இந்த செய்தியை கொண்டு சென்றாரோ
அது அன்றைக்கு நடந்தது. அவர்களுடைய மனம் திரும்புதல அவர்களுடைய செயல்கள்ல அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கர்த்தர் அதை பார்த்தார். வேற சாட்சியே தேவையில்லை. அவர்களுடைய மனம் திரும்புதலினுடைய உண்மைத்தன்மையை கர்த்தரே நேரடியாக பார்த்து, அதுவும் அவர்களுடைய செயல்கள் மூலமாக அவர் பார்த்தார் என்று பார்க்கிறோம். 10வது வசனம் பாருங்களேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. அப்படின்னா அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அத்தனை நாளும் பிறந்ததிலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை விட்டு ஒரே நிமிஷத்துல திரும்பிட்டான். கம்ப்ளீட்டா திரும்பிட்டான். அது அவன் செய்யவே இல்லை. எப்படிங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதெல்லாம் முடியுமாங்க? அங்க எவனாவது கொஞ்சம் பேர் இருந்திருப்பான், அவன் ஏதாவது பண்ணிருப்பான். அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா அவர்கள் முழுமையாக மனம் திரும்பினதற்கு யார் சாட்சி? யோனா சாட்சியா? ராஜா சாட்சியா? மக்கள் சாட்சியா? யார் சாட்சி? கர்த்தர் சாட்சி. அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று யார் பார்த்தார்? தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. இந்த கிரியைனா அவர்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொண்டார்கள், அவர்களுடைய செயல்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அங்கு நடக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தேவன் அவைகளுடைய உண்மை நிலையையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். அவருக்கு போய் நடக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லணும்னா தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஞானம் அது ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டாக அனந்த ஞானம்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கிற எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார் அவர். இப்ப இந்த உலகத்துல எத்தனை மனுஷன் உயிரோட இருக்கிறானோ அத்தனை மனுஷனும் என்ன சிந்திக்கிறான்றது அவருக்கு தெரியும். நீ என்ன சிந்திக்க போகிறான், என்ன பேச போகிறான், என்ன செய்ய போகிறான், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அவர். ஹிருதயங்களின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன். அவர்களுடைய மனம் திரும்புதல் உண்மையா அல்லது நாடகமா, இதெல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர். சில நேரங்களில் மனுஷனை நம்ம ஏமாந்து போயிடலாம். ரொம்ப வேஷமா வந்து போதகரையும் சபை மக்களையும் கூட சிலர் ஏமாத்திட்டு போயிடலாம். உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறது போல காட்டிக்கொண்டு. ஆனா யாரை ஏமாத்த முடியாது? கடவுளை ஏமாத்த முடியாது. இருதயங்களின் ஆழத்தை அறிந்திருக்கிறவருக்கு யாரும் ஒன்றையும் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் கதறுகிறார்கள். அரசன் அபாய சங்கை ஊதுகிறான். இந்த போர்லாம் வந்தா ஊதுவாங்க பாத்தீங்களா? போன வாரம் கூட நான் சொன்னேன், தூத்துக்குடி கலெக்டர் சொன்ன மாதிரி அந்த அலார்மிங் மெசேஜ். அது மாதிரி அரசன் அபாய சங்க ஊதுகிறான். எல்லாருமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மட்டுமாக, விலங்குகள், ஆடுகள், மாடுகள், எல்லா மிருகங்களும் தேவனை நோக்கி உரத்த சத்தமா கத்தும்படிக்கு உபவாசம் செய்து சாப்பாட்டை விலக்கி தண்ணி குடிக்காம ரெட்டுடுத்தி சாம்பல மேல வாரி போட்டுக்கொண்டு உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி அழுகிறார். எல்லாரும் ரெட்டை உடுத்தி இருக்கிறாங்க, சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அரசன் சொன்ன விதமாக அவனவன் தன் தன் பாவ வழியை விட்டு திரும்பி இருக்கிறான். அரசன் சொன்னா மக்கள் அதை செய்திருக்கிறார்கள். அரசன் சொன்னான், மக்கள் செய்தார்கள், கர்த்தர் பார்த்தார். இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது பாருங்க. மக்கள் மனம் திரும்பினத கர்த்தர் அங்கு பார்க்கிறார். இதெல்லாம் எப்படிப்பட்ட காட்சியா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பட்டணமே இயல்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நாள்ல எப்பவும் போல நடக்கிற ஒரு நாள் தான். ஒன்னும் விசேஷமான நாள் அல்ல. காலையில எப்பவும் விடிகிற மாதிரி தான் விடியுது. அவங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வருகிற கர்த்தருடைய வார்த்தை அவர்களை இடிமுழக்கம் போல் தாக்கி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த பட்டணத்துல கொண்டு வந்திருக்கணும்னா அதுல கர்த்தருடைய கரம் எவ்வளவு வல்லமையா செயல்பட்டு இருக்கணும்னு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொண்டு வந்திருப்பார்னு பாருங்க. அந்த செய்தியை கேட்டு தீவிரமாக மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு ஓடக்கூடிய, தேவனை நோக்கி கதறக்கூடிய ஒரு செயலை செய்ய வைத்திருக்கிறார்னா அது தேவன் தான். அது எப்படிப்பட்ட செயலா அன்னைக்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காட்சி எப்படிப்பட்டதா இருக்கு. அரசன் முதல் இந்த நாட்டுல கடையானவன் வரைக்கும் சாம்பல்ல உட்கார்ந்து
கர்த்தரை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கிரியைகளை பார்த்து இந்த மெய்யான மனம் திரும்புதல் இதான் மெய்யான மனம் திரும்புதல். மனம் திரும்புதலை பத்தி ஒவ்வொரு செய்தியிலையும் இந்த வசனங்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது பாவத்தை உணர்வும், பாவத்துக்கான துக்கம் இருக்கும், அந்த பாவத்தை அறிக்கை செய்யும், பாவத்தை விட்டு விலகும், அந்த பாவத்தை செய்யாமல் தான் மனம் திரும்புதல். இததான் அன்னைக்கு நினிவே பட்டணத்து மக்களிடத்துல கர்த்தர் பார்த்தார். அதன் காரணமாக வெளிப்பட்டதே கர்த்தருடைய இரக்கம். ஒரு பக்கம் அவருடைய ப்ராவிடென்ஷியல்ல இதெல்லாம் அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இப்படிதான் நடக்கணும். யோனா போய் பிரசங்கம் பண்ணணும், அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமே வரும். நாடகத்தின் மூலையோ அல்லது பாடல் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு மனுஷன் சாட்சி சொல்கிறதன் மூலமாகவோ எல்லாம் என்ன வராதுங்க, மனம் திரும்புதல் வராது. மனம் திரும்புதல் எதன் மூலமாக மட்டுமே வரும். அது இன்னொரு இம்ப்ளிகேஷன் நீங்க பாக்குறோம். எதன் மூலமாக மட்டும் வரும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமே வரும். ஐஸ்வர்யவான் லாசரு ஓமேல அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், ஆபிரகாமே, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பூமியில உயிரோடு இருக்கிறார்களே, இந்த மரித்த லாசருவை நீங்க அவர்களிடத்துல அனுப்பி உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வைங்க, அதை கேட்டாவது அவங்க மனம் திரும்புவாங்க. அதாவது வார்த்தையை பிரசங்கிக்க வைங்கன்னு கூட சொல்லாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மரித்தவன் ஒருவன் உயிரோடு போனா அவங்க நம்புவான். அது எவ்வளவு பெரிய அற்புதம் நீங்களே யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, அடக்கெல்லாம் பண்ணியாச்சு. இறந்த அந்த விஜயகாந்த் திடீர்னு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும்? எத்தனை லட்சம் பேர் கூடி இருந்தாங்க. அங்க என்னென்னலாம் நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அழுதுட்டு இருக்கவெல்லாம் ஒரே நிமிஷத்துல அத்தனை பேருடைய அழுகை நிக்குமா? எல்லாருடைய கண்ணு எங்க பார்க்க ஆரம்பிக்கும்? அந்த இடத்தை நோக்கி பார்க்க. எப்படி செத்து போன ஒரு மனுஷன் உயிரோட வர்றான்னு அவங்களுடைய கவனம் எல்லாம் மாறும். இவன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு அந்த ஐஸ்வர்யவான் அப்படி இறந்து போன ஒருத்தன் போனா என் சகோதரர்கள் நம்புவார்கள். ஆபிரகாம் என்ன செய்தார்? அப்படியா, நல்ல ஐடியாவா இருக்கே, இந்த லாசருவனை அனுப்பி விடுறேன், அவங்க மனம் திரும்பட்டும் சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? அவர்களுக்கு வேதம் இருக்கு, நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அவங்களுக்கு இருக்கு. அதை கேட்டு மனம் திரும்பாத ஒரு மனிதன், மரித்தவன் உயிரோடு போய் நின்னா கூட என்ன செய்ய மாட்டான்? மனம் திரும்ப மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனுஷன் மனம் திரும்புதலுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் முன்வைக்கிறான். ஆடலை முன்வைக்கிறான், பாடலை முன்வைக்கிறான், எல்லா விதமான உலக தனமான கோமாளித்தனம் கேளிக்கைகளை சபையில கொண்டு வந்து வச்சு எப்படியாவது மக்களை மனம் திரும்ப முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே மெய்யான மனம் திரும்புதலை கொண்டு வருங்கிறதையே இங்க படிக்கிறோம். அன்றைக்கு அந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் அதை பார்த்தார். அது மெய்யான மனம் திரும்புதலாக இருந்தது. அவர்களுடைய செயல்களில் அது வெளிப்பட்டது. ஆகையால் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டது. ஒரு ப்ராவிடென்ஷியலாக அவர் இதெல்லாம் திட்டமிட்டிருந்த போதிலும், அவர் அநாதி காலங்களில் தீர்மானித்திருந்த அவருடைய திட்டம் இப்பொழுது நினிவே பட்டணத்தில் நிறைவேறுகிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் புறஜாதி ஜனங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டுல புறஜாதிகள் எங்க ரட்சிக்கப்பட்டான்? அவங்க இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தேவனா இருந்தார். இங்க பாருங்க, 120,000 பேருக்கும் அதிகமான மக்கள் அன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறானே ஒரே நாள்ல. அவங்க புறஜாதிகள் இல்லையா? தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அங்கு வெளிப்பட்டது. புறஜாதியான மனிதர்களும் கூட அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் அன்றைக்கு உதவி செய்தார். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் செஞ்சு அவன் உபவாசம் இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இதெல்லாம் செஞ்சு அவன் தன்னுடைய பாவ வழிகளை விட்டு திரும்பாமல் இருந்திருந்தால் அவனுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைத்திருக்காது. என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? அவன் எல்லாம் செய்யலாம். என்ன செய்யலாம்? ரெட்டு உடுத்திக்கலாம், சாம்பல்ல உட்காரலாம், சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம், அழுகலாம், கதறலாம், புலம்பலாம், எல்லாம் செஞ்சு தன்னுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பாமல் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்காது. இங்கேயும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அழுகலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு விதமான பயம் உங்க இருதயத்தை கவிக்கொள்ளலாம்.
ஐயோ நான் என்ன ஆக போகுதோ, எதிர்காலம் என்ன ஆக போகுதோ, நான் மரணத்துக்கு பிறகு என்ன பண்ண போறனோன்ற ஒரு பயம், அதனால கொஞ்சம் கண்ணீர்லாம் கூட வரலாம். ஆனா அது தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வருமானா கொண்டு வராது. அது நாடகமாகவும் போயிடலாம், கண்ணீர் நாடகமாகவும் போயிடலாம். நாடகனாலே கண்ணீர் தானே இன்னைக்கு, அப்படித்தானே வீடு வீடா சாயங்காலம் அழுதுட்டு இருக்காங்க. சலூன் படம் முதற்கொண்டு அழுகிற நாடகத்தை பார்த்து. நாடகனாலே என்னது? கண்ணீர் தான். கண்ணீர் நாடகம் ஆகி விடலாம். ஆனா கண்ணீரோட நிக்கிறதுல உண்மையான மனம் திரும்புதல், அதுல வாழ்க்கை மாற்றம் இருக்கு. இந்த நினைவுப்பட்ட மக்கள் இடத்துல கர்த்தர் அதை பார்த்தார். அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம் நினிவே பட்டணத்து மக்களை ரட்சிக்க வேண்டும் என்பது. அதற்காக யோனாவை அனுப்புகிறார், பிரசங்கிக்க வைக்கிறார். நினிவே பட்டணத்து மக்கள் அந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க, மனம் திரும்புகிறார்கள். அதை பார்த்து கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. தேவன் மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆக்ஷனும், என் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போது அதை எப்படி கேட்கிறான், அந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்கிறான், இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்னைக்கு நினிவேல என்ன நடந்துச்சுன்னு பார்த்து கொண்டிருந்த அதே தேவன் இன்னைக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்கன்றதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை இப்ப பிரசங்கிக்கப்படுகிறது, நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, உங்களுடைய மனசுல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க உங்களுடைய பாவத்துல இந்த மனம் திரும்புகிறீங்களான்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யார் உண்மையில் மனம் திரும்புகிறார்கள், யார் பொய்யாய் நடிக்கிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். யார் உண்மையா மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்க பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு வர்றதோ, காணிக்கை கொடுக்கறதோ, தசமபாகம் கொடுக்கறதோ, இதெல்லாம் கூட ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிரும் நீங்க மனம் திரும்பாம போனா. இதெல்லாம் வேஷமா செஞ்சிட முடியுங்க, வேஷமா செஞ்சிட முடியும். அது உங்களுக்கு ஒரு சதம் கூட பிரயோஜனம் இல்லை. நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப, உடனடியான மனம் திரும்புதல் வரணும். அந்த மனம் திரும்புதலினுடைய செயல்பாடு உங்க வாழ்க்கையில காணப்படும். ஏன்னா ஆண்டவர் எதை தெரியுமா பாக்குறாரு? நொறுங்குண்ட ஆவியை தான் அவர் பார்க்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமையான சம்மட்டியாக உங்க இருதயங்கள்ல உடைக்கிற போது, உங்க இருதயம் உடைந்து நொறுங்கி நீங்க அழுது தேவனே எனக்கு இரக்கம் செய்யும்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? என் பாவத்துல இருந்து நான் மனம் திரும்பி உம்முடைய வழிகள்ல நான் வாழ்றேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கிற அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய பார்வைக்கு பிரியமானது. 1 சாமுவேல் 15:22 அந்த சவுலுக்கு சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நல்லா தெரியும். 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஆலயத்துக்கு வருவதோ, காணிக்கை கொடுப்பதோ, தசமபாகம் கொடுப்பதோ, வேற என்னென்னலாம் நீங்க செய்வதோ அதெல்லாம் பிரியமா இருக்குமோ? அவருக்கு அது பிரியமா இருக்குமா? சவுல பார்த்து அன்னைக்கு சொல்றார், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அன்னைக்கு அது ஆராதனை முறை. இன்னைக்கு எது ஆராதனை முறை? ஆலயத்துக்கு வர்றதும் நீங்க செய்யறது எல்லாம் தான். அதுக்கு அவருக்கு பிரியமா இருக்குமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சரிங்களா? ஆண்டவர் எங்க பாக்குறாரு? உங்க அவுட்வேர்டு ஆக்ஷன்ஸ் அவர் பாக்குறது இல்ல, இன்வேர்டு ரியாக்ஷனை தான் பாக்குறாரு. உங்க மனசுக்குள்ள என்ன மாற்றம் வருது? ஆக்ஷன் என்ன? இங்க வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, உங்க இருதயத்துல அதுக்கு என்ன ரியாக்ஷன்? அதான் ஆண்டவர் பாக்குறார். சங்கீதம் 34:18 சங்கீதக்காரன் பாடுகிறான். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இருதயம் உடையணுங்க. இருதயம் உடைஞ்சு மனம் திரும்பி இனி ஒரு தடவை நீங்க ஒரு பாவத்துக்கு முடிவு கட்டினீங்கன்னா இனி வாழ்க்கையில அதை செய்யக்கூடாதுங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு பேர் தான் உண்மையான மனம் திரும்ப. அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஏசாயா 57:15 பார்த்தோம்னா அவர் வாக்குத்தத்தம் பண்றார் பாருங்க. இது கடவுளுடைய ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். நல்லா கவனிங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவரும் ஆகிய
மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தி அதை சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கடவுளுடைய வாக்குத்தத்தம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அதுதான் அன்னைக்கு நினிவேல நடந்துச்சு. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை அங்கு நிறைவேற்றுகிறார். இப்படி அவர் தம்முடைய வார்த்தைய கேட்டு மனம் திரும்பி தங்களுடைய செயல்களை வெளிப்படுத்தின அந்த மக்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அவர்கள் மேல் வர இருந்த அழிவிலிருந்து தேவன் அவருடைய இரக்கத்தால் அந்த மக்களை காப்பாற்றினார். எத்தனை அற்புதமான செயல் யோசிப்பார். ஒரு ஆத்துமா மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும்னு வேதம் சொல்லுது. அன்னைக்கு 120,000 பேருக்கு அதிகமான மக்கள் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி இருந்தா அது எத்தனை பெரிய சந்தோஷத்தை பரலோகத்துல கொண்டு வந்திருக்கு நீங்க யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நாள் நினிவே அந்த பட்டணத்தினுடைய வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இது தொடர்ந்ததா அப்படின்னா இல்ல. இந்த மனம் திரும்புதல அந்த நினிவே பட்டணத்து மக்கள் அதற்கு பின்பாக வந்த சந்ததிகள் அதை தக்க வைத்துக் கொண்டார்களானா இல்ல. அவர்கள் கர்த்தருடைய தண்டனைகளை அடுத்து அனுபவிச்சாங்க, அது வேற. ஆனா இங்க இப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதலின் செயல்களை கர்த்தர் பார்த்தார், அவர்களுக்கு இறங்கினார். முதல் குறிப்பை நான் நிறைவு செய்திருக்கிறேன். என்ன குறிப்பு? கர்த்தருடைய இரக்கம் ஏன் வெளிப்பட்டது? ஏன் வெளிப்பட்டது? அவர்களுடைய மனம் திரும்புதல் தான் அதுக்கு காரணம். இடையில நிறைய பயன்பாடுகளை பார்த்தோம். இரண்டாவது குறிப்புக்கு போலாமா? எப்படி தன்னுடைய இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? எப்படி வெளிப்படுத்தினார்? 10வது வசனத்துல 2வது பகுதி பாருங்க. தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க இந்த வசனத்துல. இந்த மனஸ்தாபப்படுதல்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அது இருக்கவே கூடாத வார்த்தை. மொழிபெயர்ப்புல வரவே கூடாத ஒரு வார்த்தை. அதை தவறாக இந்த வார்த்தைகளை மனஸ்தாபப்பட்டார்னு போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் சில இடங்கள்லயும் தேவன் மனஸ்தாபப்பட்டதாக போட்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் மனஸ்தாபப்பட்டார்னு வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது நீங்க உங்க வேதத்துல மாத்திக்கிட்டா கூட நல்லது. இந்த மொழிபெயர்ப்பு தவறானது. ஏன்னா மனஸ்தாபப்படுதல் என்ன தெரியுமா? செய்த தவறுக்காக மனம் வருந்துதல்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? மனஸ்தாபப்பட்டுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? சாதாரணமா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஐ எம் சாரிங்க, அதுக்கு பேரு மனஸ்தாபப்படுதல். தேவன் தவறு செய்து அவர் மனஸ்தாபப்படுவாரா? அவர் ஒருபோதும் தவறே செய்ய மாட்டாரே. அவர் செய்யறதெல்லாம நீதியே. இப்ப இந்த நினிவே பட்டணத்து மக்களை அழித்து போட்டா கூட யார் கேட்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய நீதியை அவர் வெளிப்படுத்தி அழித்தா கூட யாரும் கேட்க முடியாது. அங்க அவருடைய நீதி வெளிப்படுகிறது. அவர் ஒருபோதும் தவறிழைக்காத தேவன். இந்த மனஸ்தாபப்பட்டார்ன்ற வார்த்தையை நீங்க அடிச்சிருங்க. மனஸ்தாபப்பட்டார் அல்ல, அந்த வார்த்தை தவறு. செய்யாதிருந்தார் அந்த வார்த்தை ஓகே. ஏன்னா அவர் சொல்லி இருந்த காரியத்தை செய்யாமல் விட்டார். அந்த மனஸ்தாபப்பட்டார்ன்றது தவறு. அங்க என்ன வார்த்தைகளை சேர்த்து கொள்ளலாம்னா தளர்த்தினார்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான மூல பாஷையினுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா அந்த தளர்த்தினார்ன்றதுலதான் வருது. ரிலக்டன்ட்ன்ற வார்த்தை வருது ஆங்கில வேதத்துல. பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான மொழிபெயர்ப்புல ரிலண்டட், RELENTED, ரிலண்டட் அப்படின்னா அது தளர்த்துறதுன்னு அர்த்தம். ஒரு கடுமையான சட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் அதை தளர்த்துவோம் பாத்தீங்களா? தளர்த்தி சில நேரங்கள் அதை ரத்து கூட செய்யலாம். அது மாதிரிதான் இந்த தளர்த்துதல் என்கிற அர்த்தத்துல வருது. இன்னொரு ஆழமான அர்த்தம் என்னன்னா பரிதாபப்படுதல். மனஸ்தாபப்பட்டுங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு பரிதாபப்பட்டார், அதான் சரியான வார்த்தை. அவர் பரிதாபப்பட்டு அந்த மக்களுக்கு இறங்கினார், அதான் சரியான வார்த்தை.
சங்கீதம் 90:13 இதுக்கு ஒப்பான ஒரு வார்த்தை வருது. சங்கீதம் 90:13 கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். அந்த பரிதபியும் வருது பாத்தீங்களா? அந்த பரிதபிக்கக்கூடிய அர்த்தத்துலதான் இங்க அந்த வார்த்தைய மொழிபெயர்த்திருக்கணும். ஆனா மனஸ்தாபப்பட்டார்னு போட்டு. அப்போ உன்னை புரிஞ்சுக்கோங்க, தேவன் தவறு செய்து அதை சரி செய்வதற்காக மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. குற்றத்தை ஒத்துக்கொண்டு அந்த குற்றத்தை நான் செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்றவர், சரி செய்கிறவர் அல்ல. மனஸ்தாபப்படுதல் என்ற வார்த்தை அதுதான் அர்த்தம் கொடுக்கும். ஆனா அங்க கர்த்தர் என்ன செய்தார்? பரிதபித்தார். பரிதாபம் கொண்டு அவர்களுடைய நிலையை பார்த்து பரிதாபம் கொண்டு அவர்களுக்கு இறங்கினார். தான் செய்வேன் என்று சொல்லி இருந்த அந்த காரியத்தை அவர்களுக்காக அவர் தளர்த்தினார் என்கிற அர்த்தத்தோடு தான் நம்ம பார்க்கணும். பரிதாபம் கொண்டார், இறங்கினார் என்பதான் அதனுடைய அர்த்தம். நான் சொன்ன மாதிரி தேவன் மனஸ்தாபப்பட மாட்டார். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லுது, என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொன்னதை செய்வார். ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்க பிடிச்சுக்கிடுவாங்க, புத்தி கெட்ட அந்த கோவேறு கழுதையா, வேதம் அப்படித்தானே சொல்லுது, புத்தி இல்லாத கோவேறு கழுதைன்னு சொல்லுது பாத்தீங்களா? யூதால அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் நினைக்கிறேன், புத்தி இல்லாத கோவேறு கழுதை. அந்த மாதிரி சில கிறிஸ்தவர்களும் கூட முட்டாள்தனமா இதை எடுத்து கடவுளுக்கு முன்பாக தர்க்கம் பண்ணுவாங்க. என்ன, அப்ப ஆண்டவர் சொன்னார்ல, சொல்லி செய்யாம விட்டார்ல, ஆத்தியா அப்ப நீ போய் தானே சொல்றன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்ன செய்யாம விட்டாரு? ஆண்டவர் சொன்னது என்னது? முட்டாள்களே உங்களுக்கு உணர்வு இருக்கா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்னும் 40 நாள் உண்டு. அப்ப அங்க ஒரு கெடுவை வைக்கிறார் ஆண்டவர். உனக்கு 40 நாள் உண்டு, நீ அதுக்குள்ள மனம் திரும்பி என்னுடைய இரக்கத்தை சம்பாதித்தால் நீ தப்பிப்ப, இல்லன்னா அழிந்து போவ. ஆனா இங்க என்ன நடந்தது? 40 நாள் வரைக்கும் இது எப்படி போச்சு நமக்கு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா தெரியல. ஆனா பிரசங்கத்தை கேட்ட உடனே அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் அங்க மனம் திரும்பிட்டானே, உடனே ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துட்டானே. அங்க நேரமே கொடுக்கலையே, அவங்க நேரம் எடுக்கலையே. நான் தான் சொன்னேன், அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்கல, டைமை தள்ளி போட்டு கொண்டு போகல. 40 நாள் 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. திங்கக்கிழமை வரைக்கும் எனக்கு லீவ் இருக்கு, ஸ்கூல்ல சொன்ன வேலையெல்லாம் திங்கக்கிழமை சாயங்காலம் உட்காந்து செஞ்சிருவேன்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது மாதிரி இல்ல, சாயங்காலம் செய்யவே முடியாது, சாயங்காலம் செய்யவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பாரமும் மொத்தமா அழுத்தம். 5 கொஸ்டின் பேப்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், கிருன்னு வரும். எந்த கேள்விக்கு எங்க பதில் இருக்கு, நான் எப்படி எழுதுறது, அந்த பயத்திலே எழுதாம போயிடுவான். ஆமா, அதெல்லாம் பாக்குறோம்ல. அடுத்த நாள் காலையில நியூ இயர்ல ஸ்கூலுக்கு வருவான் பாருங்க, எப்படி வருவான் தெரியுமா? சந்தோஷமா வருவான் நினைக்கிறீங்க? ஒரு சிலது இருப்பான், அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவன் ஒரே வாழ்க்கையில எப்பவுமே அவனுக்கு என்ஜாய் தான். சிலர் வருவான், அப்படியே நம்மளை பார்த்தா அப்படியே பம்மிக்கிட்டே போவான். இவர் நியூ இயர் விஷ் பண்றாரோ இல்லையா, முதல்ல கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதினியான்னு தானடா கேட்பாரு. எழுதாமட்டனே, அன்னைக்கே எழுதியிருக்கணுமே, கடைசி வரைக்கும் தள்ளி போட்டோமே, அது பாவம். நினைவே பட்டணத்து மக்கள் 40வது நாள் நான் மனம் திரும்பிக்கலாம் நினைச்சாங்களா? இல்லையே, மனம் திரும்பி ஆண்டவர் சொன்னதை தான் செய்தேன். நீ 40 நாள்ல மனம் திரும்பினா உனக்கு அழிவு இல்லை, என்னை நான் பாதுகாப்பு. புரியுதா உங்களுக்கு? அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் மனமாறாத தேவன். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. 1 சாமுவேல் 15:29 பார்த்தோம்னா, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பட்டு மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. இங்க வருது பாருங்க அந்த மனஸ்தாபன்ற வார்த்தை. ஏன்னா அவர் சொல்லிட்டு மாட்ட மாட்டாருங்க, அவர் சொல்லிட்டு மாட்ட மாட்டார். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். ஓசியா 13:14 இதெல்லாம் நல்ல வசனங்கள் குறிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்,
மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். அப்படிதான் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் சொன்னதை செய்வேன். அப்ப யாராவது அறிவு ஜீவிகள் உங்ககிட்ட பேசும்போது இதை கொண்டு வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் அங்க மனஸ்தாபப்பட்டார் இல்லையா, ஆண்டவர் அங்க சொன்னாரு ஆனா செய்யாம மாத்தினார் இல்லையா, காரியங்களை மாத்திக்கிட்டார்ல. இதெல்லாம் பன்னெடுங்காலமாக வருகிற முட்டாள்தனமான கேள்விகள். நாங்க வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் சொன்னார், சொன்னதைத்தான் செஞ்சார். மனம் திரும்பினா வாழ்வு, மனம் திரும்பலைன்னா அழிவு. 40 நாள் உனக்கு எடு. அவர்கள் மனம் திரும்பினார்கள், கர்த்தருடைய இரக்கத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அதை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை செய்யாம விட்டுட்டார். அந்த பட்டணம் அழிவு அன்னைக்கு சந்திக்கலங்க, அன்னைக்கு அந்த பட்டணம் ரட்சிப்பை சந்தித்தது. தேவனுடைய இரக்கம் அன்னைக்கு அளவில்லாம அந்த பட்டணத்தை ஊற்றப்பட்டது. நினிவே பட்டணத்து மக்கள் தேவனுடைய ரட்சிப்பினால் அன்னைக்கு ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். எத்தனை அற்புதமான செய்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அதை எப்படி வெளிப்படுத்தினார், கோபத்தோடு வர்ற ஒரு தகப்பனுக்கு முன்னாடி அந்த பையன் பயந்து நடுங்கி நிக்கும் போது அந்த பையனை அரவணைத்து தகப்பன் நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கும் போது அந்த பையன் எப்படி குளிர்ந்து போவான்ல. இது நடந்திருக்கு அவங்க வீட்டுல இல்ல, ஏதாவது தவறு இல்லன்றானுங்களே, பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சு வரும்போது கோபத்தோட இருக்கிற தகப்பன் வர்றத பார்த்த உடனே அவன் நடுங்கிருவான். அப்படியே ஐயோ போச்சே அப்படின்னு பயந்து நடுங்கி நிக்கிற நேரம் பிள்ளை அப்படி பயந்து நடுங்கி நிக்கிறத பார்த்து தகப்பன் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கும் போது அந்த பையன் ஆட்டோமேட்டிக்கா அழுதுருவான் தெரியுமா, கண்ணன் தண்ணீரா. அவனுக்கு அந்த அன்பின் அரவணைப்பு சொல்லவே முடியாத ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். இருதயம் ஒரு நிமிஷம் எங்கெங்கெல்லாம் ஓடி போயிட்டு வரும், இமயமலைக்கு போகும், ஆல்ஸ் மலைக்கு போகும், அப்படியே ஜெல்லுன்னு ஆயிரும். எங்க அப்பா நீ அடிக்க போறது இல்ல, என்னை அடிப்பாருன்னு நினைச்சேன், எனக்கு முத்தம் கொடுத்துட்டாரு, சாரிப்பா சாரிப்பா. அடுத்தவன் சொல்ற வார்த்தை தான், நீ அனுபவிச்சிருக்கீங்களா, அதை இம்மீடியட்டா வரும், சாரிப்பா நான் செய்யலப்பா. நீங்க அடிச்சா கூட என்ன செய்வான் தெரியுமா, இந்த புருவத்தை உயர்த்தி ஒரு பார்வை மேலங்களையும் இப்படி ஒரு பார்வை பார்ப்பான், எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு போயிடுவான். அடியை வாங்கிட்டு 2 கண்ணை கசக்கிட்டு போயிடுவான். நான் இதை செஞ்சீங்கன்னு வைங்க, முன்னாடியா என்ன வரும், தேங்க்யூ சாரிப்பா தேங்க்யூப்பா, நீ நான் செய்ய மாட்டேன். அந்த தகப்பனுடைய அன்பை அன்னைக்கு நினிவே பட்டணத்து மக்கள் அனுபவித்தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் பாஸ்டர் இருக்கு, ஆனா சூழ்நிலை வரும்போது இவனை சவுட்டி கலையலன்னா எனக்கு நிம்மதியே இல்லைன்னு அவனை அடிச்சு முன்வாசல்ல விரட்டு, ஆளுக்குள்ள போய் கிச்சனுக்குள்ள போய் பெட்ரூம்குள்ள ஓடி அந்த பக்கம் தவி பின்வாசல் வழியா வாழை மரத்தை சாட்டி விட்டு ஓடி போய் அவனை 4 அடி அடிச்சு தரையில 2 பெரட்டி ஒரு 2 மிதி மிதிக்கலன்னா எனக்கு சரி நிம்மதியே இல்லை. இங்கதான் நம்ம வித்தியாசப்படுறோம், இங்கதான் மனுஷத்தன்மை வெளிப்படுது, பாவத்தன்மை வெளிப்படுது. என்னையும் சேர்த்தான் சொல்றேன், சில நேரங்கள்ல அன்பா அரவணைச்சு போனாலும் பல நேரங்கள்ல அடிதான் வரும். ஆனா தேவன் என்ன செய்கிறார், அங்க மனம் திரும்புதல் உண்மைத்தன்மையை பார்த்து அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த தேசத்தை அரவணைத்துக் கொண்டார், அந்த தேசத்துக்கு தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அவர்கள் அழிவை காண போகிறதில்லை என்கிற அந்த ஒரு நிம்மதி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் பாருங்க. நாம் செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்யாதிருந்தார், விட்டார். அப்படிதான் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார் பாருங்க. அதுலயும் கூட இருந்தாலும் உனக்கு அழிவு இல்ல, ஒரு தண்டனையை கொடுத்து உன்னைய நான் திருத்துறேன் பாரு, அதெல்லாம் ஆண்டவர் அங்க செய்யவே இல்லை. ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் அங்க முழுமையாக தன்னுடைய இரக்கத்தையும் முழுமையாக அந்த பாவிகளான நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பின பாவிகள் மீது அவர் அன்பை பொழிந்தார்னு பார்க்க. அதாங்க ஆண்டவர், அதான் ஆண்டவர். அன்னைக்கு நினிவே பட்டணத்துக்கு மட்டும் இல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எவ்வளவு மோசமான பாவத்தை செய்து ஓடி உங்க வாழ்க்கையில பாவத்தோட உழண்டு எந்திரிச்சு வந்தாலும் கூட, இந்த கெட்ட குமாரன் வந்தான் பாருங்க, ஆண்டவர் சும்மா அதை சொல்லி வைக்கல. இந்த கெட்ட குமாரன் தூரத்துல வரும்போதே தகப்பன் பார்த்து விட்டான். அவன் உருவம் தெரியுது, என் குமாரன் தானே இவன் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. ஆனா அவன் உருக்குலைந்தவனாக வருகிறான் பாவத்தால். அழுக்கான கந்தையான ஆடைகள்
தலை முடியெல்லாம் கூட ஒழுங்கா ஒரு சீப்பா இருந்திருக்கும், சீவி கீவி எண்ணெய் வச்சு செய்யறதுக்கு, பரட்ட தலை, அழுக்கான முகம், நாற்றம் எடுத்த உடம்பு. பன்னிகளுக்கு மத்தியில இருந்து வர்ற மனுஷன் எப்படி வருவான்? அவன் தூரத்துல வர்றதை பார்த்தோன்னே தகப்பன் என்ன செய்தான்? ஐயா கேளுங்கய்யா, தகப்பன் என்னையா செய்தான்? தம்பி அப்படியே பின்வாசல் வழியே போய் குளிச்சுட்டு வாடா தம்பி, ரொம்ப நாறுதுடா. அப்படியா சொன்னான்? இங்க இருந்து அவன் ஓடுறான், அவன் கூனி குறுகி நிக்கிறான். யாரு? கெட்டகுமாரன். ஐயோ நான் அப்படி செஞ்சுட்டேனே, பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேனேன்னு அவன் கூனி குறுகி நிக்கிறான். ஆனா அந்த தகப்பனுக்கு பெருசு என்ன தெரியுமா? அவன் திரும்ப வந்தது பெருசு. என்ன செய்யறான்? ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனை சிங்காரிச்சு, சீவி சிங்காரிச்சு, அற்புதமான ஆடைகளை கொடுத்து, விலையுயர்ந்த நகைகளை போட்டு ஒரு பெரிய விருந்தையே ஏற்பாடு பண்றான். பெரிய விருந்தையே ஏற்பாடு பண்றான். அன்னைக்கு அங்க பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அதான் தகப்பனுடைய அன்பு. அப்படிதான் ஆண்டவர் மனம் திரும்புகிற பாவியை நேசிக்கிறார். ஆனா இது கூட இருக்கவனுக்கு பொறுக்காது. நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படி நடந்துக்கும். யாரு? இந்த யோனா மாதிரி. மனம் திரும்பினதை பார்த்து யோனா சந்தோஷப்பட்டான்னு நினைக்கிறீங்களா? அந்த கெட்டகுமாரனுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, நேர போய் நின்ட்டான் வாய்தாவுக்கு அவங்க அப்பாட்ட. என்ன சொன்னான்? ஏயா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் கூட இருந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி உடலெல்லாம் வருத்தி இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தியா? ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தியா? இவன் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வெட்டியா செலவு பண்ணி பாவத்துல வாழ்ந்து வந்திருக்கிறான். வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை செலவழித்து போட்ட இவனுக்கு நீர் கன்றுக்குட்டியை அடிச்சு சமையல் பண்ணி அதை கொண்டாட்டமாவா கொண்டாடுற? அவன் புத்தி எங்க போடுவான்? தகப்பனுடைய பதில் என்ன? அற்புதமான பதில் இல்ல. அவனுக்கு சொல்றான், நீ எப்பவுமே என் கூட இருக்கப்பா, நீ என்னுடையதெல்லாம் உன்னுடைய, நீ எப்போ என்கிட்ட இருக்க. ஆனா உன் சகோதரனாகி இவனோ காணாமல் போனான். அவன் போயிட்டான்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவன் போனவனாக அப்படியே போயிடல, அவன் அழிஞ்சு போகல, அவன் திரும்பி வந்துட்டான். அவன் வந்து நிக்கிறான், அவன் வந்துட்டான், காணாமற் போனான், இப்பொழுது காணப்படுது. இதை பார்த்து நீ இப்படி செய்யலாமாப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாங்க தேவனுடைய இரக்கம், அதான் தேவனுடைய அன்பு, அதான் தேவனுடைய மனது. பாவிகளே, நீங்க கலங்காதீங்க, தயங்காதீங்க, பயந்து நடுங்கி கடவுளை விட்டு ஓடாதீங்க. பயப்படுறது நல்லது. கடவுளுக்கு ஏற்ற அந்த துக்கம், பாவத்துக்கு ஏற்ற துக்கம், அந்த மனம் திரும்புதல் அது அவசியம், தேவை. கடவுளை விட்டு ஓடாதீங்க. அந்த பயத்தோட நீங்க வந்து அவர்கிட்ட வாங்க. அவர் உங்களை அடிக்க மாட்டார், உங்களை கொல்ல மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார். நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, பிறந்ததிலிருந்து நினைவே பட்டணத்து மக்கள் செய்த பாவங்கள் எவ்வளவு. அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு இமை பொழுதுல அவர் மன்னிக்கலையா? அவருடைய மனம் திரும்புதல பார்த்து. அதான் தேவனுடைய உருக்கமான இரக்கம், உருக்கமான இரக்கம். அதை அன்னைக்கு வெளிப்படுத்த செய்வேன் என்று சொன்ன அந்த காரியத்தை செய்யாம விட்டு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இருதயத்துல சிந்திங்க. இதே தேவன் தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு இப்படிப்பட்டது. அவர் எதிர்பார்க்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் உங்களிடத்துல பேசுகிறதற்கு காரணம் நீங்க மனம் திரும்ப வேண்டும்ங்கிறது. அதான் அவர் எதிர்பார்க்கிறார். நினைவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய இரக்கம் அன்றைக்கு வெளிப்பட்டது. குயிக்கா ஒரு 3 பயன்பாடுகள் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை திரும்ப நினைவுபடுத்தி இந்த செய்தியை முடிக்கிறேன். முதலாவது, கடவுள் பாவத்தை உணர்த்துகிற போது அப்பொழுதே மனம் திரும்புவது சரியானது. எப்பெல்லாம் உங்களுடைய பாவத்தை கடவுள் உணர்த்துகிறாரோ அப்பெல்லாம் உடனடியான மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய மனம் திரும்புதலின் செயல்களை கர்த்தர் கவனிக்கிறார். இதெல்லாம் பார்த்தோம் தானே. உண்மையான மனம் திரும்புதலான அவருக்கு தெரியும். அந்த மனம் திரும்புதலின் செயல்களாக உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்றத ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சென்று ஆண்டவர் பேசும்போது நீங்க எங்கெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறீங்க, என்னென்ன இடங்கள்ல எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் கடவுள் பார்த்திருக்கிறார்.
ஒரு நாள் மனம் திரும்பி மறுநாள் அதே பாவத்தை பல தடவை செஞ்சு மறுநாளும் மனம் திரும்பி இப்படியே உழன்று கொண்டிருக்க வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு பாவத்துக்கு முடிவு கட்டி அதுல இருந்து மனம் திரும்பினா அந்த மனம் திரும்புதல்ல நிலைத்து இருக்கணும். தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளணும். அதை குறித்து அவர் உங்களுக்கு உணர்த்துகிற போது உடனடியாக மனம் திரும்புவதுதான் சரியானது. உங்க பாவங்கள் உணர்த்தப்படுகிற போது நீங்க என்ன செய்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனம் திரும்புதல் உங்க வாழ்க்கையில இருக்கா? இல்ல நான் மனம் திரும்பி இருக்கேன், ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், வார்த்தையில மட்டும் இருக்கு. உங்க வாழ்க்கையில அது எங்கெங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு? இந்த நினிவே பட்டணத்து மக்கள் அவனவன் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு விலகினான்னு பார்த்தோமே. நீங்க உங்களுடைய கையின் கொடுமைகளை விட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்களா? உங்களுடைய சிந்தனைகள்ல, உங்களுடைய வார்த்தைகள்ல, உங்களுடைய செயல்கள்ல நீங்க செய்து இருக்கிற அந்த பாவகரமான செயல்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி இருக்கிறீங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இது தேவை, தேவை. இது இருந்தாதான் தேவனுடைய இரக்கத்தை நீங்க பெற முடியும். உங்க பாவங்கள் கண்டிக்கப்பட்டு உணர்த்தப்படுகிற போது மனம் திரும்புவதுதான் சரியானது. இரண்டாவது பயன்பாடு, அப்படி மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதுக்கு அளவே இல்லை. அன்னைக்கு இந்த முழு நினிவே பட்டணத்து மக்கள், அரசன் முதல் அந்த கடையானவன் வரைக்கும், அவர்கள் மனம் திரும்புகிற போது அவர்கள் மீது ஆண்டவர் சொன்ன அழிவை அவர் விலக்கிக் கொண்டார். அவர்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தினார். மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்க மேல ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை பொழிந்து அருள்வார். நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவையானது உண்மையான மனம் திரும்ப. கடைசியாக ஆண்டவருடைய மக்களா இருக்கிற நீங்க இப்படித்தான் நாமளும் ரட்சிக்கப்பட்டோங்கிறத நினைச்சுப்பாங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை வாசிப்பாங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். 4வது வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் நம்ம மேல இரக்கம் பாராட்டி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். 8-10 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இது தேவனுடைய ஈவு. நாம் பெருமை பாராட்டாத படிக்கு என் கிரியைகளினால் உண்டாகாமல். பாத்தீங்களா, வந்து நிக்குது பாருங்க அந்த அரசனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நம்முடைய கிரியைகளினால ரட்சிப்பு வராது, தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை அனுபவித்திருக்கிற கர்த்தருடைய மக்களா இருக்கிற நீங்க அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக, அந்த ரட்சிப்பின் பாத்திரவான்களாக, எபேசியருக்கு அவர் சொன்ன மாதிரி தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, எல்லா இடங்கள்லையும் தேவனுக்கு ஒளி வீசக்கூடிய மக்களாக, அவருடைய நற்கந்தங்களாக. நற்கந்தம்னா என்ன தெரியுமா? நல்ல வாசனைன்னு, சுகந்த வாசனைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது நல்லா இருக்குப்பா அந்த ஸ்மெல். இது என்ன என்ன ரூம் ஸ்ப்ரே அல்லது என்ன பத்தி கேட்போமா இல்லையா? அது மாதிரி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் ஆண்டவருக்காக நற்கந்தம் வீசக்கூடிய மக்களாக இருக்க ஆண்டவர் நமக்கும் கூட உதவி செய்யும். இதெல்லாம் நீங்க கேட்டு உங்க இருதயத்துல பத்திரப்படுத்தி வச்சு சிந்தித்து பார்த்து எங்கெங்கெல்லாம் உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அங்கெல்லாம் மனம் திரும்பும். மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வாங்க. தேவன் அவர் உங்கள் மீது இன்னும் அதிகமாக இறங்குவார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் உங்களை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உலகத்துல பாருங்க, அந்த வருஷம் நீங்க உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ பொருள்கள் நம்மளை விட்டு போயிடுச்சுல்ல. போயிடுச்சா? எவ்வளவு பொருள் போச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பிடிச்சு வச்சதெல்லாம் போச்சு. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சவெல்லாம் போயிட்டான். எதுவுமே நிலையில்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாமே நிலையில்லாதவர்கள். ஆனா தேவனுடைய இரக்கமும் அவருடைய அன்பும் மாறாது. அவர் நம்மை அழைத்த அழைப்பும் மாறாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு விசுவாசமாக வாங்க. அவருடைய நாமத்துக்கு மகிமையை சேர்க்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் ஜெபிப்போம்.